திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 780, அதிகாரம் படைச்செருக்கு. மாவீரன் நெப்போலியன் தன் படைவீரர்களின் நலனில் மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்டிருந்தார். அதனால் படைவீரர்களும் அவருக்கு விசுவாசமாக இருந்து கடமை உணர்வில் தலை சிறந்து விளங்கினார்கள். ஒரு முறை எதிரி நாட்டு படைகளின் நடவடிக்கைகளை கண்டறிந்து வர தமது படைவீரன் ஒருவரை அனுப்பினார். அப்படைவீரன் எதிரிகளுடைய முகாமை ரகசியமாக அடைந்தார். அங்கு அவர்களுடைய யுத்த தளவாட விதிமுறைகள் பற்றி எழுதி வைத்திருந்த குறிப்பை யாருக்கும் தெரியாமல் கவர்ந்து கொண்டு வெளியேறும்போது எதிரிகளின் தாக்குதலினால் அவன் மார்பில் குண்டு ஒன்று பாய்ந்து விட்டது. ஆனாலும் ஒரு வழியாக அங்கிருந்து தப்பித்து தனது குதிரையின் மீது ஏறி குதிரையை தட்டிவிட்டான். குதிரை பாய்ந்து வந்தது. மார்பில் ரத்தம் பீரிட்ட போதும் அஞ்சாது தன் தலைவன் நெப்போலியன் தங்கியிருந்த பாசறை அருகே வந்தான். குதிரையின் குளம்பொலி கேட்டு நெப்போலியன் பாசறைக்கு வெளியே வந்தான். தன்னுடைய படைவீரன் குதிரையின் மீது சாய்ந்தபடியே வந்து கொண்டிருப்பதை பார்த்ததும் நெப்போலியன் பதற்றமடைந்தார். குதிரை நெப்போலியன் அருகில் வந்து நின்றது. குதிரை மீது அமர்ந்து இருந்த வீரன் எதிரிகளின் போர்த்திட்டங்கள் அடங்கிய குறிப்பினை நெப்போலியனிடம் கொடுத்தார். நெப்போலியன் அக்குறிப்பை பெற்றுக்கொண்டதும் குதிரையிலிருந்து கீழே விழுந்து உயிர் திறந்தான் அப்படை வீரன். விழுந்த வீரனின் மார்பில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. மார்பில் குண்டு துளைக்கப்பட்டிருந்தது. தனது படைவீரனின் கடமை நிறைவை கண்ட நெப்போலியனின் கண்கள் குளமாயின. மறைந்த வீரனுக்கு அருகில் மண்டியிட்டு அமர்ந்து அவனுடைய தலையை தன் மடியில் மீது ஏந்தி கண்ணீரால் வீர அஞ்சலி செலுத்தினான். தன் நாட்டிற்காக தனது தலைவனுடைய கட்டளையை ஏற்று தன்னையே அர்ப்பணித்த அந்த படைவீரனின் பெருமையை எண்ணி மற்ற படைவீரர்கள் எல்லாம் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லையே என ஏங்கினார்கள். தம்மை காத்த மன்னனுடைய கண்களில் நீர் பெருகுமாறு வீர மரணம் கிடைத்தால் அத்தகைய மரணம் யாசித்தாவது பெற்றுக்கொள்ளத்தக்க பெருமை உடையது என்பதை புறந்தார்கன் நீர்மல்கச் சாகீர் பின் சாக்காடு இறந்துகோல் தக்கது உடைத்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். போரினில் மரணம் வீரம், மன்னர் கண்ணீர் மல்க இறப்பது தீரம்.